என் அன்பு பிள்ளையே, என்னதான் விதி உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து விட்டேன். சூரியனை கண்ட மலர்கள் எப்படி அதிகாலையில் அழகாக விரியுமோ அதேபோல உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் அழகாக மாற்றுவதற்காகத்தான் இந்த அப்பன் வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கவே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் மறந்து நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான பாதுகாப்பு கவசமாய் நான் இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன் இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ந்து உனக்கு குடும்பத்தோடு நீ நன்றி சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன். அங்கு என் விதிப்படிதான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் செல்லமே, நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். உன் ஆசைப்படியே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம். நீ வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு துன்பமாக மட்டுமே தான் இருந்திருக்கிறது. நடந்து முடிந்த விஷயங்களை, கடந்து போன நாட்களை திரும்பி திரும்பி பார்த்தாலும் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. என் செல்லமே, வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்யவும் முடியாது என சொல்லும் அளவிற்கு எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய். அதனால் தானே இப்பொழுது மனம் திறந்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை, எத்தனையோ தெய்வங்களை நான் நம்பி வணங்கிவிட்டேன். இப்பொழுது அப்பனே உன்னையும் நம்பி வணங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை. என் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உன்னையே வணங்கும் என்னை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாயா? என் வேண்டுதலை நிறைவேற்றி தர மாட்டாயா என கேட்டு கண் கலங்கி உன் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் உன் வேண்டுதலை என் இடத்திலே சொன்னாயல்லவா? இதோ தளர்ந்து போயிருக்கும் உன் மனதை துளிர்விட செய்ய, உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட இந்த கருப்பண்ணசாமி நான் வந்து விட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் உனக்கு இருந்த பாரங்களும் எல்லாம் தொலைந்து போகப் போகிறது. உன்னை சுமந்து காப்பாற்றுவதற்கு உன் கருப்பன் நான் வந்து விட்டேன். இவ்வளவு காலத்திலும் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களையும் துயரங்களையும் தூசிகளைப் போல அத்தனையையும் துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நெடுந்தூரத்திலிருந்து இந்த கருப்பன் உன்னை தேடி வந்துள்ளேன். என் செல்லமே, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் போன்றது. அதில் ஓய்வில்லாமல் சுற்றி கொண்டே இருந்தால் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். நல்ல மனமும் சிதறாத கவனமும் உள்ளவர்கள் எப்படி ஓட்ட பந்தயத்தில் வெல்லுவார்களோ அதுபோல உன் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்திலும் நீ வெல்லத்தான் போகிறாய். மனம் தளராமல், கவனம் சிதறாமல் உன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவேன். என் தங்கமே, நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்திக்க வேண்டும். எதுவும் தவறாக நடக்க முடியாதபடி நான் உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். உன் குடும்பத்தையும் உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவில் யாருக்கும் எந்த தீங்கும் வராத மாதிரி உன்னை நான் பாதுகாத்து உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன் குடும்பத்தையும் உன்னையும் நெருங்குவதற்காக யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னை தாண்டித்தான் உன்னை நெருங்க வேண்டும். உன் மன ஓட்டம் சீராக இருக்கும்படி நீ என்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த அப்பனை நினைக்க நினைக்க உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும். வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது,
சங்கடமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என நினைத்து நீ கலங்காமல், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றுவார் என்ற தைரியமாக இரு. உன் கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாற என் அருளால் நான் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன். என் தங்கமே, நீ என் அருளின் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கும் பொழுது என்னுடைய சக்தியால் கடுமையான கால சக்கரத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க என்னால் முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, என்னுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பதை நீ அறிவாய்தானே? நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நான் அமைத்து கொடுப்பேன். தடம் மாறாமல் தோல்வியின் வழிகள் தொடர்ந்து உன்னை வந்து துரத்தினாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் கால் தவறிவிட்டது, மீண்டும் நான் ஓடி ஜெயித்து காட்டுவேன் என்பது போல தைரியமாக உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன். அருவி போல உன் கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நான் அறியத்தான் செய்கிறேன். கலங்காதே என் குழந்தையே, உன் வாழ்வை நிச்சயமாக இந்த கருப்பன் உயர வைப்பேன். உனக்கு இருப்பது ஒரு முகம்தான், ஆனால் உனக்குள் இருப்பது பல முகம் என்பதை நான் அறிவேன். பக்தியும் பாசமும், உண்மையும் பொய்யும், நன்மையும் தீமையும், இன்பமும் துன்பமும், சந்தோஷமும் துக்கமும், சிரிப்பும் மகிழ்ச்சியும் என பல முகங்கள் கொண்ட உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை வைத்து கொண்டுதானே வெளியில் சிரித்த முகமாக காட்சி தருகிறாய். வருந்த வேண்டாம் என் பிள்ளையே. இப்படி பொய்யான முகமாய் நீ இருக்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உண்மையாகவே நீ சிரித்து மகிழும்படி, சந்தோஷமாக வாழும்படி உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். என் செல்லமே, தளராதே. மனம் சிதறாமல், கவனமும் சிதறாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னை தட்டி கொடுக்கவும் செல்வத்தை தரவும் உன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். மனம் போன போக்கில் வாழாமல், கசப்பான நினைவுகளை நினைத்து நினைத்து காலத்தை கடக்காமல், தொலைந்ததை தேடி தேடி அலையாமல், இருக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காமல் அப்பனை வணங்கி என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டே உனக்கான வேலைகளை செய்து கொண்டிரு. உன் கண்ணீரை மட்டுமல்ல, காயங்களையும் நான் ஆற்றுவேன். என் தங்கமே, நீ தொலைத்த விஷயங்களை, இழந்த விஷயங்களையும், பெற துடிக்கும் விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நான் உயர வைப்பேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பேன். நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. என் செல்லமே, உன் கவலையை நான் அறியாமல் இருப்பேனா என்ன? உனக்கு சரியான மருந்தை நான் கொடுக்கத்தான் போகின்றேன். உன்னுடைய கவலைக்கும் உன்னுடைய காயத்திற்கும் அற்புதமான மருந்து என்ன தெரியுமா? அது என் கைவசம் இருக்கிறது. என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கான அந்த அருமருந்தாக நிச்சயமாக இருக்கும். பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும். எல்லா கவலைகளையும் நீக்கி உன்னை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று அமர வைக்கப் போகிறேன். திக்கற்று போயிருக்கும் உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? என் தங்கமே, உன்னுடைய இந்த பொறுமையும் பக்தியும் நிச்சயம் உன்னை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வாழ்வை வளமாக்கப் போகிறது. இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன். என் ஆசிர்வாதத்தால் நீ மேன்மேலும் உன் வாழ்வில் உயரத்தான் போகிறாய். உன்னுடைய உண்மையான பக்தி வழிபாட்டின் பலனாக உனக்காக நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதலையும் உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வாழ வைக்க இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ நினைத்த அனைத்து காரியங்களிலும் இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. என்னை முழு மனதோடு நீ வணங்கிக் கொண்டே இரு.
நீ கேட்ட மாலையும், உனக்கு பிடித்த வேலையும், கல்வியில் நல்ல முன்னேற்றமும், தொழிலில் நல்ல லாபமும், உனக்கான குழந்தை செல்வ பாக்கியமும் எல்லாமுமே உன் விருப்பப்படி உன்னிடம் வந்து சேரும். மனதில் அமைதி இல்லாமல் தவிக்காதே. நேர்மறை எண்ணங்களோடு நல்லது நடக்கும், எல்லாம் சரியாகும். இந்த அப்பன் இருக்கிறான் என்பதை நம்பிக்கொண்டே இரு. எல்லா விஷயங்களையும் விரைவில் நான் உனக்கு கொடுத்து உன்னுடைய சுமைகளையும் துன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத்தான் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, விரைவிலேயே உனக்கான இன்பத்தையும் பரவசத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன். இந்த அப்பனுக்கு நன்றி சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவாக வந்துவிட்டது. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை துரத்தி அடித்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி அருள்மலையை உன்னிடத்திலே பொழியத்தான் போகிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லவைகள் எல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல உன்னை வந்து சேரப் போகிறது. நீ சீரோடும் சிறப்போடும் செல்வ வளத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன். நிலையில்லாத இந்த மாய உலகில் உனக்கான உதவி செய்ய உன் அப்பன் எப்போதும் இருக்கப் போகிறேன். என்னை நம்பு. தேவையில்லாமல் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என் தங்கமே, உனக்கு துணையாக நான் இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? விரைவில் உன் வாழ்க்கை அழகான மலர் போல நான் மாற்றப் போகிறேன். நீ அதை நீயே கண்கூடாகத்தான் பார்க்கப் போகிறாய். பயப்படாமலும் கண் கலங்காமலும் தைரியமாக நீ இரு. நிச்சயமாக நன்றாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். என் தங்கமே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு எப்படி நான் நல்லது செய்யாமல் இருப்பேன்? நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை நினைக்காமல் இருப்பேன்? எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு. உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன். வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அப்பன் துணையாக இருக்கிறார். நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ
எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ எப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்.
ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து
என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம்
நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.